எனக்கு எப்படி டெலிவரி பெயின் வர வச்சாங்க, எப்படி எனக்கு டெலிவரி ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. போன மினிட்ல பார்த்துட்டு வந்தா தான் இது உங்களுக்கு புரியும். நைட் ஒரு 8 o'clock இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரஷர், டெம்பரேச்சர் இது எல்லாமே செக் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடக்க சொல்லிட்டாங்க. நானும் ஒரு 1 hour விடாம நடந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இனிமே வச்சாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நடக்கிறது, உட்கார்றது இந்த மாதிரியே இருந்தேன். டாக்டர் கரெக்டா 12 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 12 மணிக்கு வந்தாங்க. கர்ப்பப்பை வாயு ஓப்பனா இருக்கான்னு சொல்லி பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஜெல் வச்சு விட்டாங்க. ஜெல் வச்சா கொஞ்சம் பெயின் ஸ்டார்ட் ஆயிரும், இன்னும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெல் கரெக்டா ஒரு 12 மணி 12:15 வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து மார்னிங் 8 o'clock வரைக்கும் சரியான பெயின். எனக்கு இங்கவே பாத்தீங்கன்னா அழுது கண்ணீர்லாம் வத்திருச்சு. அந்த அளவுக்கு சரியான பெயின். ஆனா இந்த டைம்ல நம்ம சோர்ந்து படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லியே நான் எந்திரிச்சு நடந்துட்டே இருந்தேன். என்னால சுத்தமாவே நடக்க முடியல அந்த பெயின்ல. இருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்தங்காட்டி கொஞ்சம் சப்போர்ட்டா நடந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டாரு. இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டுமே எனக்கு இருந்துச்சு. எல்லாருமே என்கரேஜ் பண்ற மாதிரி பேசினாங்க. சோ அதுக்காகவே நான் நடந்துகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன உட்கார சொல்லிட்டாங்க. உன்னால முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னால முடியும்னு சொல்லி நான் நடந்துகிட்டே இருந்தேன். மார்னிங் 8 மணிக்கெல்லாம் லேபர் வார்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பயம் அதிகமாயிருச்சு. நமக்கு ஒரு ஊசினாலே தாங்க முடியாது, எப்படி அந்த பெயினை நான் தாங்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. அவ்வளோ பயந்தேன் நானு. டைம் ஆக ஆக ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் நானு. 7:30 மணி ஆச்சு. நர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை கூட்டிட்டு போக ஸ்ட்ரெச்சர்லாம் வந்துருச்சு. அதுவே எனக்கு பயமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் அவ்வளோலாம் வெளியே காமிச்சிக்கல. ஏன்னா நான் உடஞ்சிட்டேன்னா வீட்டுல எல்லாருமே உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி அழுதுட்டு தான் இருந்தாங்க அம்மாலாம். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க நர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்ஜெக்ஷன் போட வரும்போதும் அழுதாங்க, அதே மாதிரி வாமிட் பண்ணும்போது அழுக வந்துருச்சு அவங்களுக்கு. ஒவ்வொன்றுக்கா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனாலவே நான் போல்டா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டேன். நர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, இந்த பெயினை நீங்க தாங்கலைன்னா எப்படி லேபர் வார்டுல இருக்க பெயினை நீங்க தாங்க போறீங்க, இதெல்லாம் ஒரு பெயினே இல்லைன்னு சொன்னாங்க. அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். லேபர் வார்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அங்க என்னென்ன பண்ணாங்க பெயின் வர வைக்கிறதுக்குன்னு எல்லாமே உங்களுக்கு அடுத்த மினி vlogல சொல்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சாருஸ் லைஃப் ஸ்டைலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.